மோமோஸ் லவர்ஸ்க்குலாம் பார்த்தாலே அப்படியே டெம்ட் ஆகுதா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு என் மகன் ஒரு வார்த்தை சொன்னா, அதை லாஸ்ட்ல உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு கப் மைதா, ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் கோதுமையும் எடுத்துக்கலாம், இல்ல வெறும் மைதாவும் எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கட்டியா பிணைஞ்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊற்றி ஒரு 3 வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு கோஸ் நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே மின்ஸ்டு சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்துட்டு ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்க மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு வதங்கி விட்டீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு ஒர்க்கிங் ஏரியால கொஞ்சமா மைதா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம பிணைஞ்சு வச்ச மாவையும் வச்சு நல்லா பெருசா தேய்ச்சிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு ஒரு கப்பை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். மோமோஸ் அவிக்க போற தட்டுல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்ச ஒரு மாவு எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா வந்து மோமோஸ் ஷேப்க்கு மடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல எந்த ஷேப்ல வேணா மடிச்சு எடுத்துடலாம். மொத்தமா நான் மடிச்சு எடுத்துட்டு இன்னைக்கு நான் இட்லி குக்கர்ல தான் வச்சு அவிக்க போறேன். சோ இந்த மாதிரி 2 தட்டுல எடுத்து இட்லி சட்டில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். சோ ரெண்டுத்தையும் வச்சு ஒரு 10 to 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு அது கூடவே வந்து ஒரு 4-5 பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன். அது கூடவே சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் சேஷ்வான் சாஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி வரும்போது கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மோமோஸ் ட்ரேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மைக்ரோவேவ்ல நீங்க ஹீட் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல அப்படியே சர்வ் பண்ணாலும் சரி, செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க மட்டும் மோமோஸ் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம வர்த்தா இருக்கும். இதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என் மகன் ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லுறேன். லாஸ்ட் என் ஃப்ரெண்ட் கூட மாலுக்கு போயிருக்கும் போது 6 பீஸ் 400 ரூபா கொடுத்து நாங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.